ஆற பாத்திர கண்ணு கண்ணுக்கிறோம் ஆறோடு கண்ணு கண்ணு கண்ணுங்கிறியே ஏன் கண்ணை பார்த்து ஆட்டு கண்ணா மாட்டு கண்ணா மாட்டு கண்ணா கண்ணு குருவி குக்கு கண்ணா குக்கு கண்ணா எனக்கு கண்ணு கூப்பிட்டா பிடிக்காது அதனால வேற வேற வச்சு கூப்பிடு எனக்கு முன்னாடி நீ பிறந்தையா இல்ல உனக்கு பின்னாடி நான் பிறந்தேனா சித்தப்பா மக்களா இல்ல பெரியப்பா மக்களா இல்ல யார பாத்துறா தாயாலே அண்ணா அண்ணாங்கிற பெரியப்பா என்ன கேட்க மாட்டேன் அவன் கவனித்து கிளம்பிட்டா இது உனக்கு காலையில பேசிய அப்புறம் என்ன லவ் பண்ணலாம் எனக்கு அண்ணாவுக்கு கூப்பிட்டா பிடிக்காது பிடிக்காதா ஆமா பெரியப்பா வாடா சித்தப்பா ஆறவங்க சித்தப்பா சித்தப்பா சித்தப்பாங்கிறே சின்னையா ஒரு நாள் 2 நாள் தான் வந்து உட்கார்ந்து பக்கத்தால உட்கார்ந்து பேசிருப்பியா கை அப்படி போகுது அந்த வாட்டை பிடிக்காது போட்டுக்கும் வரல ஒரு பொண்ணுக்கு வர இருக்குது ஏன் வரல வர மாட்டியா தூரம் பண்ணல முடி மாதிரி எடுத்துக்கோ சரி பக்கத்தால அதான அடிக்கிறான் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எனக்கு கூப்பிட்டானே அடிக்கிறான் இப்ப எனக்கா கூப்பிடுறதுல இப்ப வருஷம்னா வருஷம் 2047 நினைக்கிறேன் 2047 சொல்ல மாட்டாங்க பின்ன ஏழாம் வருஷம் 2026 ஓ 26 அதனால சத்தம் போடுறாங்க ஏன் சத்தம் போடுறாங்க கேடா அங்க போய் கேடா அடக்குற சத்தத்தை ஓடா நான் சத்தம் அடக்குறா நான் அடிக்கிறேன் எந்தறா ஏய் ஏன் சத்தம் போடுறாங்க கேளு நல்லா பாடுங்க சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன் அவங்க போடுறதுக்கு நான் வேணா பண்ணுவேன் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி நல்லா பாடுங்க சத்தம் வேற வேற சத்தம் போடாதீங்கன்றா சொல்லிவிட்டுதான் சொல்லிவிட்டு நானே கேட்டுட்டேன் போடா வந்தடா வாடா வாடா கம்மி அடிக்கிறா நீங்களே ஆட முடியாதா வாடா நீங்களே ஆடுங்கடா வரடா அங்க வந்தா தோடு உரிச்சு போடுங்க மோத முடிச்சு அப்படிக்குது நல்ல சுத்தப்படியார மாதிரி இருக்கும் அப்படி ஏய் ஏய் என்ன அண்ணன் தம்பி மாமா மச்சான் கூப்பிடாது சுத்தமா பிடிக்காது சரிதானே எப்படி தான் கூப்பிடுறது இது நவீன காலம் ஒரு நாகரிக காலத்துல ஒரு மதிப்பு மரியாதையா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல அருமையான பேரை வச்சு கூப்பிடு ஓ காலம் மாறி போச்சு ஆமா காலம் மாறலக்க பேரையும் மாத்திக்கணும் பேர் எல்லாத்தையும் நவீன காலம் நல்லா சீரும் சிறப்பா நல்ல பேரை வச்சு கூப்பிடணும் நல்ல பேரை வை வாங்குவாயா காதல் தப்பு அப்படி சொல்ல அப்படி இருந்தாலும் இதுக்கு மட்டும் கை கொடுக்குறியா ஏண்டா அண்ணா நீ அண்ணன் தம்பினா நாளைக்கு சொத்துல பங்குக்கு வருவேன் ஓ சொத்து பிரச்சனை வரும் ஆமா சரி இத மாமா மச்சான்னா நாளைக்கு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவேன் இதோ நம்ம பங்காளிங்கன்னா இது மாதிரி நம்ம தேவத்த கோயில்ல நானும் பொங்கல் வைக்க வருவேன்னு சொல்லி நீ பங்குக்கு வருவேன் சரி அதனால இப்படி மதிப்பு மரியாதையா கூப்பிட்டீங்கன்னா ஏதோ நம்ம தலையில நம்ம என்ன ஊரு குஞ்சாடி ஊர்ல பார்த்தா பேக்ல டீயோ காபியோ ஒரு வீடியோ சிகரெட்டோ இதோட போயிருவண்ணா அதனால கோயில குச்சி பார்த்தா கூட வாங்கி ஏய் சாப்பிட்டு போங்க புரியல பணவாய் குத்திரையில ஒக்கால ஓடி வாத்துறா என்னடா பேரு
புதூர் கிருஷ்ணன் பாத்து. புதூர் கிருஷ்ணன். என்ன எனக்காக? புதூர் சத்தமா சொல்லு. டேய் அப்படி தான சத்தம் அல்ப புண்டா. இதுல ஏடா புண்டா. சரி சொல்லு. ஏய் அப்படி இருந்தாலும் நானும் வந்துட்டு இருந்து பாக்குறேன். ஐயாமுயான்னு கத்துது. இதெல்லாம் என்னது? எதுக்கு வந்தீங்க? என்ன விஷயம்? என்ன சமாச்சாரம்? நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊருக்காரு? அதெல்லாம் பார்த்தவனுக்கு எப்படி தெரியுது? கையாமுயான்னு கத்துதா. கையாமுயான்னு கத்துதா. அண்ணா தங்கத்திலே சிறந்த தங்கம் மிருதங்கமா. ஓ மிருதங்கம். தங்கத்திலே சிறந்த தங்கம் மிருதங்கம். சரி அப்பேற்பட்ட மிருதங்கத்தை பாக்குற சத்தத்தை தரகாரப்பா நடுவுல இப்படி இருக்கிறாங்க பாத்தியா? கையை வச்சு இருக்கிறாங்களா? என்ன அது பேருதான் 6 மணி பெட்டி. ஓ 6 மணிக்கு பொட்டி ஓட்டுறாங்க. மீதி 4 மணிக்கு 4 மணிக்கு பொட்டி ஓட்ட மாட்டாங்க. சரி அப்படி இருந்தாலும் இதுதான் குழல். ஓ இதுதான் குழல் வாசிக்கும் குழல். நம்ம முன்னே பாடுறத அவரு வாயில இருந்து வர காத்த வச்சு பின்னாடி பாட்டா பாடுவாருன்னா. அப்படியா? ஆமா. பாட்டு சொல்ல பாடுவாரா? நீ எந்த பாட்டு சொல்றியோ அப்படியே பாடுவாரு. சத்தியமானோ கூப்பிட கீழே செக் பண்ணு. செக் பண்ணாதான் நான் உங்களை கூப்பிடுவேன். நல்லா பாடுற பாட்டுக்கு கரெக்டா வாசிக்கணும். சரி ஓகே சரி. திருப்பதி மலை வாழும் திரு வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் திரு வெங்கடேசா. எங்க பாரு எதுல வாயில பாரு. 8 ரூபா சொல்றா. ஏன்னா அல்பா புட்ட போய் ஏட்டறா. அண்ணன் மட்டும் தான் வரதுன்னா. ஏய் சாமான் பக்கத்துல போய் என்னது ராவாதா. ஏய் ஓய் நான் சொன்னா வாசிக்கணும். அப்படியே எங்க நின்னு வாசி சொல்றா. அங்க நின்னு ஒரு காது கேக்குமா? இல்ல போய் கேட்டுக்கிறேன். வந்து இங்க கேளுங்க. இல்ல கால் ப்ராப்ளமா? அதுக்கு கரெக்ட்டா கால் ப்ராப்ளமா? இங்கிலீஷா? ஏய் ஊரு நீங்க யாரு? நீங்க உங்க பேர் என்ன? இப்படி முழுக்கால் பேண்டைக்கும் முழுக்கால் சட்டைக்கும் உங்களை பார்த்த உடனே நான் ஓரி 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 ஓரிங்கிறேன். முழுக்கால் பேண்டைக்கும் முழுக்கால் சட்டைக்கும் நீங்க வச்சிருக்கிற வட்ட பொட்டுக்கும் உங்களை பார்த்த உடனே ஓரி 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 பாட்டம் பாட்டு செட்ட ஓடினா ஆட மாத்திரம் ஓடினா. ஓரி ஓரின்னு என்ன சொன்னா ஒத்துக்கிட்டேன். எங்க அப்பா அம்மா சொன்னா ஒத்துக்கிட்டேன். என் பிள்ளைங்களும் சொன்னா ஒத்துக்கிட்டேன். எங்க செட்டு ஆளுங்களும் சொன்னா அதே கூட ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க பூபதி வாத்தியாரு ஒரே பூபதி வாத்தியார் தானே ஓரி. வாத்தியார் கூட சொன்ன ஒத்துக்கிட்டேன் ஓரின்னு. எங்க வாத்தியாரு ஒரே ஒரு முகூத்தியா நம்ம வேச்சாரியில் வச்சிருக்கிறாருல சொல்லிப்படாத வெளியில. அத பத்தி நீ எப்படி பேச? நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சு வெளியே தெரியக்கூடாது. என்ன பார்த்து நாங்க யாருன்னு கேக்குறேன். ஆமா என்ன ஓம்மா கேட்கணும். என்ன ஓம்மா நீங்களா வந்துட்டீங்க. யாரு எந்த ஊருக்காரு எதுக்கு வந்தீங்க? அண்ணா நாங்க யாருன்னு கேக்குறேன். எங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுமே. பார்த்த உடனே சொன்னதானே தெரியும். ஏன்னா ஏன் மூஞ்ச பார்த்தா கூட வேண்டாம் சொல்லிவிடு. அது நீ சொல்லணும். நீ சொல்லிருக்கு நம்ம இதுவரை பேசுனா விடிய விடிய பேசிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் என்ன நாடகம் அப்படின்னு செட்டு வாத்தியார் அனுப்பிடுறேன். தெளிவா கேட்டுக்கோங்க.
யாரு எவருன்னு கேக்குற? ஆமா ஆமா, நாங்களாம் நாடகாரன் சொல்லிருப்பாரு. இல்லையே, சொல்லலையே. சொல்லலையா? நாங்கெல்லாம் ஏட்டில உள்ளத படித்து இப்படி நாட்டில உள்ள ஜனங்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லி கவலையை போக்கு கூட கலை தெருக்கூத்தாடிகள் யார கொடுத்துறாரு கைக்கு? கவலையை போக்கும் கலை கூத்தாடிகள். ஆமா. ஓ என்னப்பா? ஏண்டா நான் என்ன பண்ணேன்? என்னப்பா இன்னைக்கு சிக்கிட்டீங்க? பாட்டி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சாவம் சொல்லி செத்துச்சு. 4 வருஷமா நானும் கூத்தாடிக்கல தொலைவர ஒருத்த கூட சிக்கல. நீங்க சிக்கிட்டீங்க. கூத்தாடுறீங்களா? ஆமா. என்ன கூத்துறீங்களா? எங்க பாட்டி சாவும் போது கராண்டி கராண்டி வேறாண்டி வேறாண்டி பேராண்டி பேராண்டி நான் சாவும் போது கூத்தாடிகளா கூட்டிக்கிட்டு வந்து எங்க விட்டாடி இதுல ஒண்ணு போடுங்க, அப்பதான் அடங்குவான். சரி, குடி மேல விட்டாடி அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அதனால உங்களை தேடிட்டு இருந்தேன். வாங்க வாங்க, உங்க நான் என்ன சம்பளம் கேக்குறீங்க? ஒத்திக பாக்குற நேரம் இது கிடையாது. நேரம் ஆயிருச்சு. அப்படியா? பேசுறடி. சரி, இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையில பெருமையிலும் செழிப்பான நாடு. சரிங்க. இந்த ஊரின் பெயர் என்ன? எனக்கு நல்லா தெரியுங்க. என்ன சொல்லு? இதாங்க கோடூர். சம்பளம் காட்ட 6 சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப என்ன ஊராக்கும் ஏன்னு சொல்றான்? அதாவது வீரனூர் தோட்டக்காடு என்றால் வீரனூர் தோட்டக்காடு. ஆமா, நம்மை போல தெருக்கூத்து கலைஞர்களுக்கு இது ஒரு தாய் திருநாடுன்னு சொல்லலாம். ஆமாங்க. ஏன்னா இங்கேயும் நம்மை போல எண்ணற்ற கலைஞர்கள், அதாவது மத்த மிருதங்கத்துல இருந்து குழல் வாசிக்கக்கூடிய குழல்ல இருந்து இங்க பலவிதமான ஜம ஆட்களா இருந்திருக்கிறாங்க. சரிங்க. இந்த ஊர்ல தோட்டக்காட்டுல நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய ஜமாவும் இருந்திருக்குது. அதனால இங்கேயும் பெரிய பெரிய ஆசானங்கள்லாம் இருந்த இடம். சரி, அதனால வெடியில் வரைக்கும் நீ மட்டும் நான் மட்டும் இப்படி ஆகிட்டு போயிடுறேன். நீங்களும் தூக்கிட்டு போயிருங்க. கவனமா கண்ணை முடிச்சா அப்படியே இருக்கணும். கண்ணை முடிச்சா அப்படியே இருக்கணும். ஆமா. அப்பேற்பட்ட இந்த ஊர்ல இன்று சிறுகாசிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யாரு? நம்ம முனியப்ப சுவாமிக்காக. இந்த முனியப்பன் ஜப திருவிழாவுக்கு அங்கு பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதாவது முனியப்பன்களிலே பலவிதமான அவதாரம் உண்டு. சரி, எப்படி பல அவதாரம் உண்டு, பலவிதமான அவதாரம் உண்டு. ஆனா இந்த வீரனூர் தோட்டக்காட்டிலே எழுந்தருளிய முனீஸ்வரனுடைய பெயர் மேக முனியப்பன். மேக முனியப்பன். ஆமா, சரிங்க. இந்த மேக முனியப்பனுக்காக இங்குள்ள அங்கு பங்காளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஜப திருவிழாவை பெரும் விழாவாக கொண்டாடணும் என்பதற்காக இந்த தீபாவளி தெய்வீகமான சபை நம்ம வந்த 15 பேருக்கு நல்ல சாப்பாடு, அறுசுவையான ஏற்பாடு இன்னைக்கு செய்து கொடுத்து நாடகத்தை அரங்கேற்றி செஞ்சிருக்கிறாங்க. அப்படி நாடகத்தை அரங்கேற்று செய்யற அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பமும் இந்த ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெற்று என்றென்றும் நீடோடி காலம் நீண்ட ஆயுளை பெற்று எல்லா நலன்களோடு வாழ நமது ஸ்ரீ கனியரசு நாடக சபா மாரியப்பன் பூபதி நம்ம ஜமா ஆட்களுடைய சார்பாக புத்தான முதற்கண் வணக்கத்தை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னப்பா அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வைத்த நாடகம் என்னங்க? அப்படியா? இன்னைக்கு வைக்கப்பட்ட நாடகம் முனியப்பன் வரலாறு. ஓ, முனியப்பனுடைய வரலாறு. ஆமா, சரி. அதாவது என்ன நாடகம்னு சொன்னா விஷ்ணு புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய, அதாவது பத்மாசூரன் வதம். பத்மாசூரன் வதம். பத்மாசூர வதம் இல்லை என்றால்
முனியப்பன் பிறப்பு. சொல்லுங்க. பாப்பா நல்லா மடிச்சு வைங்க. வேணும் நாடகம் என்ன சொன்னேன்? சாக்கு. முனியப்பன் பிறப்பு. பத்மாசுரன் வதம், முனியப்பன் பிறப்பு என்னும் நாடகத்தை இன்னைக்கு மக்கள் முன்னணியில நாம் அரங்கேற்று செய்திருக்கின்றோம். இந்த நாடகத்துல அப்படி இருந்தாலும் முதல் தர்பாராக யாரிதான் வராது. அப்படியா? அதாவது பந்தகாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய அரக்க குலத்தில் இறக்கமில்லா நஞ்சம் பிடித்தவர் பத்மாசுரன் சபையேற்பாராக வருகிறார். ஆமா. என்னது இப்ப வருவாங்க, செத்து போய் வருவாரா? எத்தா பணந்தானா வரும்? கிளம்பி வாங்கிட்டு வந்துடுறேங்க. அட பாவி சண்டானா, இருக்கு பாரு. ஏன்டா இந்த உனக்கு ஏற்பாடு? செத்து போய் வருவாரு. அப்படி இல்ல. சரி, பத்மாசுரன் வருவார்.